மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வெல்கம் டு அவர் பாம் சண்டே ஸ்பெஷல் சர்வீஸ். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்படும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிப்போம்.
Thambi Sam Moses will lead us in worship. Thank you. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் மாறாதவர், நீர் தாவீதின் குமாரன். ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக ஆண்டவர் கண்ணீர் சிந்துகிறவர், நமக்காக நம்முடைய பாரங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய், நம்முடைய பாவங்கள் நிமித்தமாய் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே எல்லா பாடுகளையும் அவர் சகித்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நீதிமான்களாய் மாற்ற, நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவ ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி தன்னையே ஒப்பு கொடுத்தார். எத்தனை பெரிய அன்பு! அந்த கல்வாரி அன்பை நினைத்து நாம் எல்லாரும் சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆகவே இருக்கிற இடங்களில் எல்லார கண்களை மூடி, என் அக்கிரமங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவரே, என் நோய்களை குணமாக்க எங்களுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டீரப்பா. சிலுவையிலே ஆண்டவரே கிருபாதர பலியானீரே. உடைய கல்வாரி அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீதின் குமாரனே, உமக்கு ஹோசன்னா என்று சொல்லுகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, உன்னதமானவரே, உன்னதரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கல்லனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை ஆணைக்கவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. கல்லனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை ஆணைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே. உம்மை அல்லால் வேறே தெய்வம் உண்மையாக இல்லையே. கல்லன் என்று எங்களை தள்ளாமல், பாவி என்று எங்களை புறக்கணிக்காமல் நம்மை ஏற்றுக்கொண்டாரே. அவருடைய அன்பு பெரியது. இந்த கல்வாரி அன்பை நினைத்து எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கேயோ இருந்த எங்களை கண்டீரே,
பாவிகளாய் இருந்தோம், அந்நியர்களாய் இருந்தோம், புறக்கணிக்கப்பட்டு இருந்தோம், மனிதர்களால் கைவிடப்பட்டு இருந்த எங்களை, துரோகிகளாய் இருந்த எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உங்க உள்ள ஸ்தோத்தரிக்கட்டும், ஆண்டவரை துதிக்கட்டும். ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து எல்லாரும் வாய்களை திறந்து, தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம், தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதங்களிலே வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சுவாசிக்க கிருபை செய்திருக்கிறீர் அப்பா. ஜீவனையும் பலனையும் கொடுத்திருக்கிறீரே, ஊழியத்தை கொடுத்திருக்கிறீரே, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பாரத்தை நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் செயல்பட உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. இந்த விசேஷித்த நாளிலே எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்மை போல என்னை மாற்றுங்க. இந்த பூமியில நீர் எப்படி வாழ்ந்தீரோ அதே போல நாங்களும் சாட்சியாய் வாழ ஆண்டவரே உம்மை போல் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்தீரே, இந்த கல்வாரி அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆன்லைன்ல நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்க சமீபமாய் இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். குடும்பமாய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், தனிநபராய் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க நினைக்கலாம் நான் தனியா இருக்கேன். இல்லை, ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு ராஜா உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மனதுருகும் தேவன் அவர், மனதுருகும் தேவன் அவர், விசாரிக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வேதம் சொல்லுகிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம் ஆண்டவரை துதிக்கும்படியாக நாம் பிறந்திருக்கோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் பாடலாம். தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, சுதெய்வத்திற்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, நம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. பாடுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவி
தட்டி பாடலாம். செவிகளை நீர் செய்வோம் சித்தம், இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே இதுவே இயேசுவின் சித்தம், அவருடைய பாரமாய் இருக்கிறது. சொல்லுங்க, இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே ஆமென் துமே. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. எல்லாரும் சேர்த்து கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. ஐயா வாழ்க. இந்த பாடல் உள்ள வரிகளை உணர்ந்து பாடுங்க. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த பூமியிலே உங்க சித்தம், உங்க விருப்பம் சமாதானத்தினால் இந்த பூமியை நிரப்புவீராகப்பா. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாம மாத்திர வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே சொல்லுங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை கழுவுவீராக, நீர்வாசம் செய்வீராக. பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. சொல்லுங்க, கூரை நீக்கும் பாவக்காரை போக்கும், பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க. ஹல்லேலூயா. ஓ ரபஷந்தனா ரியாதனா பஷதலா. வாழ்க, உம்மை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஹல்லேலூயா.
அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். ஹல்லேலூயா. எல்லார கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? எல்லார கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்துங்க, அவரை ஸ்தோத்தரிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, உணவை விரிவாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவர். எல்லார கண்களை மூடி எல்லார வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் மாறாதவர். உம்மை போல் எங்களை மாற்றுங்கப்பா, உம்மை போல் எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே, ஓ ரபஷந்தலா, ஹல்லேலூயா. ஓ ரமதரமஷந்தரனா, ஹல்லேலூயா. ரபஷந்தரனியந்தரா. ஓ மகிமை மகிமை மகிமை. இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்சக்கிரியை போக்கும், மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. இந்த வேளையில நாம் எல்லாரும் அர்ப்பணிப்போடு மாம்ச கிரியைகள் சாகட்டும் ஆண்டவரே, ஜென்ம பாவங்கள் மாறட்டும் அப்பா. ஒரு குழந்தையை போல மாற உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஓ ரபதரப சந்தரனா ஹந்தரா. ஓ ராமச்சந்தர் மாம்ச கிரிகளை போக்கும், குழந்தை உள்ளமாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் எதற்காக ஆராதிக்கிறோம்? இயேசுவை நாம் எதற்காக நாம் உயர்த்துகிறோம்? ஆண்டவர் எதற்காக நாம் பாடுகிறோம்? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று பாடுகிறோமா? எதற்காக நாம் ஆண்டவரை பார்க்கிறோம்? அற்புதங்களுக்காகவா? அநேக நேரம் நாம் அப்படிதான் செய்கிறோம். ஆண்டவர் எனக்கு இதை தாரும், அதை தாரும், எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவரை நாம் தேடுகிறோம். எப்பொழுதும் நமக்கு ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவரை இதை தாரும், அதை தாரும், இதுதான் நம்ம கேட்டுக்கொண்டே ஆண்டவருடைய கைகளே தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை என்றைக்கு நாம் பார்க்க போகிறோம்? உண்மையாய் உண்மையாய் அவரை தேடுவோம். உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் அந்த வசனத்தை சொன்னேன். ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருக்க வேண்டுமா? ஆண்டவர் நம் உள்ளத்துல தங்க வேண்டுமானால் ஒரு குழந்தையை போல நாம் மாற வேண்டும். நமக்குள்ளே வெறுப்புகள், கசப்புகள், பகைகள், பாவம் இருக்குமானால் ஆண்டவர் எப்படி வாசம் செய்ய முடியும்?
நம்ம எல்லாரும் பலவீனர்கள் தான். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரை கிருபை தாரும் அப்பா, உம்மை போல எங்களை மாற்றுங்க, சாந்த குணமுள்ளவர்களா எங்களை மாற்றுங்க. ஹல்லேலூயா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போடு எல்லாரும் கடைசியாக, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வெளிப்படுவாராக. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவினுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இனி நான் அல்ல ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும், எங்களுக்குள்ளே இருக்கிற சுபாவம் உம்மை போல மாறட்டும் ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிப்போடு ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்துகிறதுக்கான அர்த்தம், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்ற அர்த்தம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தினம் வண்ணமாக, ஓ ரத்னம ஷதரரமி அந்தர ஓசன்னா ஓசன்னா Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Jesus, Jesus, Jesus. Jesus is the King of Kings. Come on, sing together. Jesus, you are Jesus. Jesus is the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord, my
Jesus is the King of Kings. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. ஆண்டவரே, தேவாதி தேவனே, தாவீதின் குமாரனே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எப்பொழுதும் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ சாம். பிரியமானவர்களே, நாங்கள் நேற்றைய தினத்தில் ஜெஸ்ஸியுடைய ஃபர்ஸ்ட் இயர் மெமோரியல் ரிமெம்பரன்ஸ் டே அனுசரித்தோம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இந்த நாட்களிலே இருந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த பூமியிலே உள்ள வாழ்க்கையிலேயே எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விடுவதில்லை, நித்தியத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்ற அழுத்தமான செய்தி இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பல விதங்களிலே பேசிக்கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விஷன் 2030 என்ற ஒரு பெரிய ட்ரீம் ஆண்டவர் கொடுத்து நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து நாங்கள் ஓடுகிறோம். நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அவர் டேஸ் ஆர் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. இந்த நாளிலும் விஷன் 2030 ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருவோம். அது ஒரு பெரிய தரிசனம். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ இந்த நாளிலும் விஷன் 2030 அவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவோம். தகப்பனே, உம்முடைய கரத்தில் இந்த மாபெரும் தரிசனத்தை கொண்டு வருகிறோம். எங்கள் தேசத்திற்கு நீர் கொடுத்திருக்கிற அருமையான இந்த விஷனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் விஷன். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், தரிசனம் உள்ள இடத்துல ஜனங்கள் சீர் பொருந்துவார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிரத்யட்சமான தரிசனம் ஏலியின் நாட்களிலே இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஒரு பிரத்யட்சமான தரிசனம் எங்களுக்கு நீ தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லார்ட், தேங்க்யூ ஃபார் த ட்ரீம், தேங்க்யூ ஃபார் த விஷன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆட்களை எழுப்பும், ரிசோர்சஸை ரிலீஸ் பண்ணும், தேவையான மாடிஃபிகேஷன் ரீஸ்ட்ரக்சரிங் ஊழியங்களில் செய்யப்பட கர்த்தர் கிருபை தாரும். வெளிச்சத்திலே எங்களை நடத்தும். ஆண்டவரே, எப்படி என்ற பதட்டம் சில வேளைகளில் வந்தாலும், இதற்கு பலன் இருக்கிறதா, இதற்கு ரிசோர்சஸ் இருக்கிறதா என்ற கேள்விகள் பல முறை எழும்பினாலும், ஆண்டவரே நீர் எங்களை தைரியப்படுத்தி தரிசனம் உம்முடையது என்ற தெளிவை கொடுத்து எங்களை நடத்தி வருகிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஆண்டவரே இந்த தரிசனத்திற்கு தேவை. எங்களோடு கூட நிற்கிறதற்கு ஆரோன்கள் ஊர்கள் தேவை. எல்லாரையும் நீ தந்தருளும்.
கிராஸ் ரூட் சர்ச் பிளான்டர்ஸ் தேவை ஆண்டவரே. இந்த தரிசனத்திற்கு இடையில தரிசன காவலாளர்கள், தரிசன சுமப்பாளர்கள் எங்களுக்கு தேவை. we need vision carriers, we need vision communicators. கர்த்தர் எங்களுக்கு எழுப்பித் தருவீராக. அடித்தளத்திலே பணியாற்றுகிற பங்காளர்களை தருவீராக. ஜெபிக்கிறவர்களை எழுப்புவீராக. ஒரு துரிதமாக வேகமாக நடக்கக்கூடிய ஆண்டவரே, ஒரு துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு 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 ஸ்பீட் இந்த ஒர்க் ஆஃப் த லார்ட் தருவீராக. ஆண்டவரே, எங்கள் மூலம் அல்ல, எங்கள் மூலம் மட்டுமென்று அல்ல, அநேகரை எழுப்புவீராக. இந்த நாட்களில் அப்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், அப்படி நீ செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we are so glad that you are, Lord, leading us, Lord, with a vision. ஒரு தரிசனத்தோடு எங்களை நடத்துகிறீர். முடிக்கப்பட வேண்டிய இறைப்பணி இந்தியாவில் முடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவுடன் எங்களை நடத்துகிறீர். இந்த தரிசனத்திலே, தரிசன பாதையிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் ஓட எங்களை அவ்வப்பொழுது பலப்படுத்துகிறீர். எலியாவை பலப்படுத்தினீர். யூ ஸ்ட்ரெங்தன்ட் எலைஜா. தேங்க்யூ லார்ட். அதே போல ஆண்டவரை சோர்வு நேரங்களில் எங்களை பலப்படுத்துவீராக. மோசையை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணினீரோ, எப்படி எலியாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணினீரோ, எப்படி ஆண்டவரே உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கெத்செமனேல இருக்கும் பொழுது அவரை தேவதூதனை அனுப்பி பலப்படுத்தினீரோ, அதே போல ஆண்டவரே மோசேயினுடைய கை தளர்ந்த பொழுது ஆரோன் ஊரை அனுப்பி பலப்படுத்தினீரோ, அதுபோல நீர் ஆண்டவரே எங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ண, எங்களை பலப்படுத்த நாங்கள் கேட்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஊழிய பாதையில சோர்வுகள், அசதிகள் ஆண்டவரே ஊழியர்களுக்கு வரக்கூடும், மிஷனரிகளுக்கு வரக்கூடும். கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஸ்ட்ரெங்தன் பண்ணுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்களுடைய கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ணுவீராக. ஆண்டவரே இன்னும் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஊழியர்களுடைய கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ணுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். புது புது இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாம் சஸ்டெயின் ஆக, அது கனி கொடுக்க, அது வேர்விட, அது ஆண்டவரே சரியான நபர்களிடத்திலே, உத்தரவாதத்தோடு கூட இருக்கிறவர்களிடத்திலே போய் சேர, எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே நீர் எழுப்பி இருக்கிற எல்லா மினிஸ்ட்ரீஸ்க்காக இந்தியாவில் ஸ்தோத்திரம். இன்னமும் எல்லா மினிஸ்ட்ரீஸையும் பயன்படுத்துவீராக, எக்ஸ்பேண்ட் பண்ண உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகள், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்ட்ரெங்தன் பண்ணுவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்கள் தேசத்தையும் உம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். ஆளுகிற தலைவர்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, தேசத்தில் உள்ள சூழ்நிலைகள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புகிறதான குற்றச்சாட்டுகளும், எழும்புகிறதான ஆண்டவரே பலவிதமான துர்ச்செய்திகளும், ஆண்டவரே மிரட்டல்களும், ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே பயத்தை கொண்டு வருகிற, அச்சுறுத்துகிற காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. பட் எழுப்புதல் நாட்கள் இது நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் எழுப்புதல் நாட்களில் எப்படி இருக்கணும் சபை என்ற காரியத்தை தெளிவாக அறிந்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. சபைகளை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவீராக, ஊழியங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவீராக, ஊழியர்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசத்தில் ஆண்டவரே நடக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே, அரசியல்ல ஆண்டவரே, திருச்சபைகளில் ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஆண்டவரே, குளோபல் சிச்சுவேஷனில் கூட இன்றைக்கு இந்த டாக்ஸ் வார் போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் நேர்த்தியாய் இந்த நாட்களில் நாங்கள் இந்த சூழ்நிலையில் செயல்பட ஞானத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. ஜெபம் கேளும் பதில் தாரும் என்ற ஒரு பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா, தேங்க்யூ. ஜெபம் கேளும் பதில் தாரும் ஆண்டவரே. அதிசயம் செய்கிறவர் நீர்தான், நீர்தான் அதிசயம். உம்முடைய நாமம் அதிசயம். எங்களுடைய
ஜெபத்தை எல்லாம் கேட்டு முடியாதவைகளை, அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிற தேவன் நீர்தான் என்று விசுவாசிக்கிறோம். நீங்க கண்டிப்பா எங்களுக்கு செய்வீங்க ஆண்டவரே. இந்த 2030 அதற்குள்ளாகவே கர்த்தரின் பெரிய எழுப்புதலை இந்த தேசத்தில் நீ காண செய்வீர் என்ற விசுவாசத்தோடு சேர்ந்து பாடும். ஜெபம் கேளும், பதில் தான் அதிசயம் செய்யும் ஐயா. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. 100 கோடி ஜனங்கள், 7 லட்ச கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள், 7 லட்ச கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. ஜெபம் கேளும்,
Praise the Lord. Thank you, Sister Beulah, for leading us in that song. இப்பவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு பாம் சண்டே. ஆன்லைனில் குருத்தோலை உங்களுக்கு கொடுக்க முடியாது. But I would like to share a passage from the Bible which will help you understand the heart of God. தேவனுடைய இருதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அந்த குருத்தோலை ஞாயிறு என்று நம்ம அனுசரிக்கிற அந்த ஞாயிறு ஆக்சுவலாக ஜீசஸுடைய இமோஷன்ஸ் எப்படி இருந்தது, இயேசுனுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது. ஒரு 3 சம்பவத்தை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணுவேன். இயேசுனுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது. சிலுவைக்கு அந்த வாரத்தில் ஃபாலோயிங் வீக்கு போகிறார். அவருக்கு அது தெரியும். அதற்கு முன்பதாக அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடித்தார். மக்களுடைய ரியாக்ஷன்ஸை அவர் பார்க்கும் பொழுது, தேசத்தினுடைய ரியாக்ஷனை பார்க்கும் பொழுது, பட்டணத்தினுடைய ரியாக்ஷனை பார்க்கும் பொழுது, டிசைபிள்ஸுடைய ரியாக்ஷனை பார்க்கும் பொழுது, தேவாலயத்தில் உள்ள கண்டிஷனை பார்க்கும் பொழுது இயேசுனுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, எங்களோடு கூட பேசும். Let your word come forth, Lord. Thank you. தெளிவாக எங்களோடு கூட இடைபடுவீராக. பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்திற்கு எல்லாம் ஆயத்தமா? இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. டுடே இஸ் பாம் சண்டே. குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லும் பொழுது திருச்சபைகளிலே நாம் பொதுவாக எப்படி அனுசரிப்போம்? அந்த குருத்தோலை எல்லார் கையிலையும் கொடுத்து ஓசன்னா பாடல் பாடி சந்தோஷமா மகிழ்ச்சியா நாம அதை அனுசரிப்போம். கரெக்டா? நத்திங் ராங். பட் ஆனால் பைபிள்ல இருந்து நீங்க கொஞ்சம் பார்த்தீர்கள் என்றால், if you look at what actually happened on that day, அந்த குருத்தோலை ஞாயிறு அன்று என்ன நடந்தது, அல்லது இயேசுனுடைய உணர்வு எப்படி இருந்தது, what was the emotion of Jesus like on this day, turning the calendar back to the very time and the year and the period when Jesus was actually there experiencing all these things. இந்த எல்லா காரியத்தையும் இயேசு அனுபவித்துக் கொண்டிருந்ததான ஒரு வேளையிலே, இந்த குறிப்பிட்ட நாளிலே இயேசு கழுதையிலே பவனி வருகிற, ஓசன்னா என்று மக்கள் பாடுகிற அந்த நாளிலே என்ன ஆக்சுவலா நடந்தது என்பதை நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்டப் போகிறேன். 3 important events took place. 3 முக்கியமான நிகழ்வுகள். அதை சீக்வென்ஷியலா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நன்றாக கவனியுங்கள். மார்க் 11ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்து பேசுகிற ஒரு பகுதி. ப்ளீஸ் ரைட் டவுன் த 4 passages. மார்க், ஜான், மேத்யூ, லூக் ஆகிய 4 சுவிசேஷத்திலும் இந்த சம்பவங்களை, பாம் சண்டே பேசேஜை நாம் வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 1 to 10 வசனம், which we will look at in a few minutes. யோவான் 12ஆம் அதிகாரம் 12 to 16 வசனங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 28 to 44. I repeat, and I will repeat it in English. Mark chapter 11 verse 1 to 10, John chapter 12 verse 12 to 16, Matthew chapter 21 verse 1 to 11, Luke chapter 19 verses 28 to 44. இப்பொழுது மார்க் 11ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். I will read the first 10 verses. முதல் 10 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்
பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்திலே கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அதனால்தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாம் சண்டே என்று சொல்லும் பொழுது அந்த குருத்தோலையை நாம் அசைத்து பாடுகிறோம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அதனால்தான் ஹோசன்னா என்ற பாடலை பாடுகிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அகைன் த வேர்ட் ஹோசன்னா. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்திலே பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த பாம் சண்டே ஒகேஷனை பேஸ் பண்ணி அந்த சம்பவத்தின் இடையில அந்த சம்பவத்தோடு கூட கனெக்ட் பண்ண ஈவெண்ட்ஸை தான் நான் உங்களுக்கு இப்பொழுது நான் பேச போகிறேன். கவனியுங்கள். verse 13. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமாய் இருந்தபடியினாலே அவர் அதனிடத்திலே வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. நல்லா கவனிக்கணும். அத்திமரம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது பைபிளில் அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. அத்திமரம் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் ஆக்சுவலி ரெஃபரிங் டு த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். யூ கேன் ரெஃபர் தட். மறுபடியும் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். பல இடங்களிலே அத்திமரம் துளிர் விடும் பொழுது ஆண்டுடைய வருகை சமீபமாயிற்று என்று இயேசு சொன்னார். அத்திமரம் துளிர் விடுகிறது என்பது இஸ்ரவேல் தேசம் மறுபடியுமாக ஒரு தேசமாக கூடுகிறது. 1948 இஸ்ரவேல் தேசம் அத்திமரம் மறுபடியும் துளிர் விட்டது. அத்திமரம் மறுபடியும் துளிர் விட்டது. The fig tree blossomed. ஆமென். நீங்க அதை குறித்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். அத்திமரம் துளிர் விடுகிற காரியத்தை குறித்து 32ஆம் வசனம் மேத்யூ 24. இயேசு 2ஆம் வருகை குறித்து சொல்லும் பொழுது, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அது பொதுவாக நேச்சுரலாக அத்திமரம் எப்பொழுது துளிர்விடும் என்ற காரியத்தை சொல்லுகிறார். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அத்திமரம் துளிர்விடும் பொழுது அவர் வருகிறார். அத்திமரம் எப்பொழுது துளிர்விட்டது? 1948ஆம் ஆண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அத்திமரம் துளிர் விடுகிறது குறித்து இங்கே பாருங்க, எரேமியா 24
5 வாசித்து பார்த்தால் யூதன் அத்திப்பழம் என்று ஒரு ரெஃபரன்ஸ் வருகிறது. எரேமியா 24:5 ஒரு யூதனை அத்திப்பழம் என்றும், அப்படி என்றால் இஸ்ரவேல் தேசம் அத்தி மரம் என்றும் நீங்கள் கருதலாம். ஆமென். சோ இஸ்ரவேல் தேசம் அத்தி மரம். நீங்கள் வேறு சில வசனங்களை பார்க்கும் பொழுது, வேற சில ரெஃபரன்ஸை பார்க்கும் பொழுது, let me try and look at that. அத்தி மரத்தை குறித்து சொல்லப்படுகிற வேறு ஒரு ரெஃபரன்ஸு, ஐம் ஜஸ்ட் ஒண்டரிங், அங்கே பாருங்க, அத்தி மரம் மட்டுமல்ல வேறு சில மரங்களும் துளிர் விடுகிறதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். God speaks about also இன்னும் மற்ற மரங்களை குறித்தும் அவர் சொல்லுகிறார். அத்திமரம் துளிர் விடுகிறது 48, அதே போல மற்ற கிளைகளும் மற்ற மரங்களும் துளிர் விடுகிறதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். That is the reference that I am looking at. Hopefully I can find. அந்த ரெஃபரன்ஸை நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசம், அதே போல மற்ற மரங்கள் என்பது மற்ற தேசங்கள். கவனிங்க, லூக்கா 21 I found out 29ஆம் வசனம். அன்றையும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார், அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். மேத்யூ 24 மட்டும் சொல்லல, லூக் 21 சொல்றாரு பாருங்க. லூக் 21 ரெஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களும். அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தையும் பாருங்க, மற்ற தேசத்தையும் பாருங்க. அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமயமா இருக்கிறது என்று அறியுங்கள். இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடைகிறதை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக மத்தேயு 24 வாசிக்கிறோம். ஆனால் லூக்கா 21 லூக்கா adds another phrase what Jesus had mentioned. மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். மற்ற எல்லா மரங்களும் மற்ற தேசங்கள். அப்படின்னா இஸ்ரவேல் தேசம் துளிர் விடுகிறது மட்டுமல்ல, மற்ற தேசங்களும் துளிர் விடுகிற காலம். அப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும். 1947 இருந்து 1967 வரை, listen, this is historical information. 47 இருந்து 67 வரை சுமார் 60 தேசங்கள் உலகத்திலே சுதந்திரம் அடைந்தது. 1947 இந்தியா, 1948 இஸ்ரவேல் தேசம். அதே போல 47 இருந்து 67க்குள்ள 60 நாடுகள் சுதந்திரம் அடைந்தது. 60 nations received independence from colonial rule and rule of another nation. சுதந்திரம் அடைந்தது. அப்ப பல தேசங்கள், கவனிங்க, அத்திமரமும் துளிர் விட்டது, மற்ற தேசங்களும் துளிர் விட்டது. அப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும். சோ இப்பொழுது ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலம். திஸ் எக்ஸாம்பிள், இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசம். சரி, இப்போ நீங்கள் மறுபடியும் மார்க் 11ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். மார்க் சாப்டர் 11, மார்க் 11ஆம் அதிகாரம். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்திலே வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்திலே கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். பிறகு நீங்க பின்னால பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம், மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றார். அத்திமரம் இஸ்ரவேல் தேசம். சொந்த ஜனத்திற்காக ஆண்டவர் வந்தார், இஸ்ரவேல் மக்களுக்காக வந்தார். காணாமல் போன இஸ்ரவேலருக்காக நான் வந்தேன் என்று சொன்னார். அப்படி வந்த போது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜான் 1:11. ஸோ அத்திமரம் சபிக்கப்படுகிறது. அது எதற்கு அடையாளம் என்றால், இஸ்ரவேல் தேசம், நான் வந்த என்னுடைய ஜனம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்ரவேல் தேசம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு வேதனை. கனியை தேடி வந்தேன், கனி இல்லை. இலை இருக்கிறது, ஆனால் கனி இல்லை. அப்ப ரிலிஜியஸ் ஃபார்ம் இருக்கிறது, ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை. The mechanics of religion is there, but the dynamics of spirituality is not there என்ற வேதனை
இவர் மேசியாவாக வருகிறார், இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ அந்த ஒரு பெயின், நான் இவர்களுக்காக வந்தேன், ஆனால் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரை நிராகரித்ததற்கு அடையாளமாக தான் அந்த அத்திமரம் சபிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்கிறது? அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்திலே கனியை புசியாதிருக்க கடன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இதுதான் கழுதைக்குட்டியிலே பவனி வருகிற சம்பவம். இப்பொழுது எருசலேமை பார்த்து, இங்கே பாருங்க, ஒலிவ மலை இங்கே இருக்கிறது, இங்கே மோரியா மலை இருக்கிறது, இடையிலே கித்ரோன் பள்ளத்தாக்கு இருக்கிறது, கீழே தான் கெத்சமனே தோட்டம் இருக்கிறது. ஐ ரிப்பீட், ஒலிவ மலை, எருசலேம் நகரம், அதுதான் மலை. இந்த மோரியா மலை, இங்கே தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டார். இந்த இடத்துல தான் இப்பொழுது அந்த தேவாலயம் இருந்த இடத்துல ஒரு மசூதி இருக்கிறது. ஆனால் சாலமோன் தேவாலயம் கட்டின இடம். ஸோ இந்த மலை, இங்கேருந்து நீங்கள் இறங்கி வரும்போது ஒலிவ மலையில் நீங்கள் இந்த எருசலேம் நகரத்தை பார்க்கலாம். இயேசு கழுதையிலே பவனி வரும்பொழுது ஒலிவ மலையில், ஒலிவ மலைக்கு அது பக்கத்தில் தான் பெத்தானியா, பெத்பகே என்ற ஊர்களெல்லாம் இருக்கிறது. சரியா? அப்படி வருகிறார். வரும்பொழுது எருசலேம் நகரத்தை பார்க்கிறார். பாதி வரும்பொழுது, நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு போயிருந்தால், நாங்கள் பிரயாணத்திற்கு மக்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது இந்த ஒலிவமலையிலிருந்து அப்படி வரும்பொழுது பாதி இடத்துல நின்றுவோம். அந்த இடத்துல நின்று இங்கேருந்து தான் இயேசு கண்ணீர் விட்டார் எருசலேம் நகரத்திற்காக. லூக்கா 19ஆம் அதிகாரம் அந்த ரெஃபரன்ஸை காட்டுவோம். ஸோ அப்படி கழுதையில் பவனி வரும்பொழுது இயேசு, கவனிங்க, எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். இது லூக்கா 19 இருக்கிறது. பாருங்க, இந்த கோர்வையாக நீங்கள் ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு கோர்வையாக சொல்லுகிறேன். இப்பொழுது எருசலேம் நகரத்திற்கு நேராக வருகிறார். ஸோ தேசம் கைவிட்டது, தேசம் அவரை நிராகரித்து விட்டது. இப்பொழுது பட்டணமாவது அவருடைய சந்திப்பை அறிந்து கொள்ளும் என்ற எதிர்பார்ப்போடு பட்டணத்தை நோக்கி போகிறார். அந்த பாதையிலே போகிறது தான் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று நாம் அனுசரிக்கிற ஒரு வேளை. ஆண்டவருடைய உணர்வு எப்படி இருக்கும் பாருங்க. தேசம் கைவிட்டது, இப்போ பட்டணத்தை பார்த்து அழுகிறார். இப்ப அப்படியே மார்க் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு விரலை வைத்துக் கொண்டு லூக்கா 19ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். கம் டு லூக் சாப்டர் 19. லூக் சாப்டர் 19. வசனம். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, அவங்கெல்லாம் இயேசு செய்த பல அற்புதங்களை நினைத்து சந்தோஷப்பட்டு, இப்ப அற்புதம் செய்கிறவர் வருகிறார் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். பாருங்க, சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, they are very happy, சந்தோஷமா இருக்கிறாங்க. இயேசுனுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? வேதனையோடு இருக்கிறது. தேசம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது நகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். பிரைஸ் என்ன, வர்ஷிப் என்ன, செலிப்ரேஷன் என்ன, சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கிறது என்ன. நம்ம அப்படித்தானே செஞ்சிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு குருத்தோலை ஞாயிறும். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, விடுங்க அவங்களே என்று சொல்லி விடுகிறார். 41ஆம் வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது, எருசலேம் நகரத்திற்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இயேசுனுடைய வேதனையை நீங்கள் இப்பொழுது இன்னும் தெளிவாக காணலாம். அந்த உணர்வு இப்பொழுது கண்ணீராக வருகிறது. எருசலேம் நகரத்தை பார்த்து அழுகிறார். Look at the emotions of the followers of Jesus. They are celebrating. And look at the emotion of Jesus on this day. As you celebrate Palm Sunday, குருத்தோலை ஞாயிறை அனுசரிக்கிற நீங்கள் கவனியுங்கள். இவர் அழுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார் நகரத்தை பார்த்து. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது.
உனக்கு அது தெரியல. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். எருசலேம் நகரத்தை குறித்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கிபி 70 நிறைவேறியது. ஜெருசலேம் தரைமட்டம் ஆகிறது, அந்த தேவாலயம் இடிக்கப்படுகிறது. அன்றைக்கு இடிக்கப்பட்ட தேவாலயம் தான் இன்று வரை இல்லாமல் இப்பொழுது ஒரு மசூதி அங்கே இருக்கிறது. கிபி 70 ஜீசஸ் prophesied this. நகரம் சந்திப்பை இழந்து விட்டது, தேசம் சந்திப்பை இழந்து விட்டது. Look at the emotion of Jesus on this day. எவ்வளவாக அவருடைய இருதயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டி, அவர் சந்திக்கிற வேலையை அறியாமல் போகிறபடினாலே இயேசுனுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டு பட்டணத்தை சந்திக்கிற ஒரு வேளை, தேசத்தை சந்திக்கிற ஒரு வேளை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறன்று விஷன் 2030 என்று சொல்லுகிறோமே, தேவன் தேசத்தில் எதையோ செய்ய விரும்புகிறாரே, ஒரு சந்திப்பின் காலத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறாரே, அதை அறிந்து கொள்வோமா? அல்லது அவர் அழப்போகிறாரா நம்மை குறித்து, அல்லது நமக்கு கொடுக்கிற தருணத்தை விட்டுவிட்டோம் என்று சொல்ல போகிறாரா? That is the challenge I want to present to you on this Palm Sunday. சொல்லுகிறது புரிகிறதா உங்களுக்கு? ஆமென். இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் அத்திமரம் சபிக்கப்பட்டது. இப்பொழுது எருசலேம் நகரத்தை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. சந்திக்காமல் அல்லது சந்திப்பை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறபடினாலே உண்டாகிற காரியம். அடுத்து பின்பு 45ஆம் வசனம், அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து, அடுத்து நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஹோப், லாஸ்ட் ஹோப். தேசம் கைவிட்டது, நகரம் அறியாமையிலே இருக்கிறது. இப்பொழுது தேவாலயத்திற்கு வருகிறார். தேவாலயமாவது ஒழுங்கா இருக்குமான்னு பார்க்கிறாரு, தேவாலயமும் சரியில்லை. தேவாலயத்திலே பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினார்கள். Look at the emotion of Jesus on this day. The nation has turned its back. The city failed to discern the time of visitation, and the temple is highly corrupt. இதுதான் இயேசுனுடைய இமோஷன் ஆன் திஸ் பாம் சண்டே. இனிமேல் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்க முடியுமா? Well, you want to remember that historical occasion, disciples did it so. குருத்தோலை, நான் அதை குற்றப்படுத்தலை. ஆனால் அது மட்டும்தான் நாம் செய்கிறோமா? ஆண்டவர் இயேசுனுடைய உணர்வை அறியாமலேயே நாம் இருக்கிறோமா என்ற கேள்வியை தான் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். Are we ignorant of the emotion of Jesus on this day? Are we unaware of the emotion of Jesus? இயேசுனுடைய உணர்வின் அந்த பேரார்வத்தை அல்லது அந்த உணர்வின் அந்த உண்மையான நிலையை அறியாமல் இருக்கிறதா சபை? Today I'm challenging us. Consider the heart of God. தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கள். May the heart of God, தேவனுடைய இருதயம் என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள். ரைகாபாஹா ஜீசஸ், ஹalleluya. அவருடைய இருதயம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தேசத்தை சந்திக்க வேண்டும் என்ற ஆண்டவருடைய இருதயம் ஒரு பக்கம் இருக்க, திருச்சபையானது அறிந்திருக்கிறதா? தேவ பிள்ளைகள் அறிந்திருக்கிறோமா? அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற சீஷர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் தேவனுடைய இருதய துடிப்பை, அதனுடைய ராக தாளத்தை, அதனுடைய உண்மையான அந்த நிலையை அறிந்திருக்கிறோமா? அறிந்திருக்கிறதா திருச்சபை? This incident of Jesus visiting the temple is immediately after him crying for the city. மார்க் 11:12-21 நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் உங்களுக்கு புரியும்.
இப்பொழுது மார்க் 11ஆம் அதிகாரத்திற்கு மறுபடியும் வருவோம். வசனம் மார்க் 11:15. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளை புறாவிற்கிறவர்களை அவர்களுடைய ஆசனங்களை கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாய் யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை நீங்கள் அறியவில்லையா? எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நீங்கள், எல்லாரையும் உள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் யூதர்களுக்கு மாத்திரம் என்று சொல்லி ஓரவஞ்சமாய் இருக்கிறீர்களே. என்னுடைய இருதயமாகிய ஆல் பீப்பிள் என்ற காரியம் உங்களுக்கு தெரியவில்லையே? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். You have made it a den of thieves. The temple is called den of thieves by Jesus, and he is borrowing the term from Jeremiah chapter 7. Jeremiah first used it. எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் எரேமியா கள்ளர் குகை என்று சொல்லுகிறார். அந்த டெர்மினாலஜியை Jesus is using it now. Jeremiah mentioned this about the first temple, and that was destroyed by the Babylonians. And now Jesus is mentioning about the second temple built by Zerubbabel and extended by Herod. எரேமியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் டெம்பிள் கள்ளர் குகை என்று எரேமியா சொன்னார். இரண்டாவது டெம்பிளை இயேசு கள்ளர் குகை என்று சொன்னார். இப்பொழுது இருக்கிறதான திருச்சபையை குறித்து யார் கள்ளர் குகை என்று சொல்ல போகிறார்கள்? எது கள்ளர் குகை? சபையாக இருக்க வேண்டிய சபை சபையாக இல்லாமல் கள்ளர் குகை ஆயிற்றோ என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். எப்பொழுது? என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும், எல்லாருக்கும். அப்பொழுது யூதர்களுக்கு மட்டும்தான் அந்த தேவாலயம் என்று நினைத்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதா ஆண்டவர் ஆரம்பத்தில் அந்த ஆல் பீப்புள்ங்கிற கான்செப்ட் ரைட் டு தி பைபிள் இருக்கிறது. ஆல் பீப்புள்ஸ். பாருங்க, கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற 3 பண்டிகை என்னது? ஒன்று கிறிஸ்மஸ், இன்னொன்று ஈஸ்டர், இன்னொன்று பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆவியானவர் பொழியப்பட்ட நாள், சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள். 3 செய்தியிலையும் ஆல் பீப்புள்ங்கிற மெசேஜ் இருக்கு தெரியுமா? லூக்கா 2:10 எடுங்க. லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும், சொல்லுங்க எல்லா ஜனத்திற்கும், ஆல் பீப்புள். கிறிஸ்மஸ் மெசேஜில் அந்த ஆல் பீப்புள்ங்கிற கான்செப்ட் இருக்கு பாருங்க. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆல் பீப்புள். குட் நியூஸ் ஃபார் ஆல் பீப்புள். ஜீசஸ் பர்த். சொல்லுங்க ஆல் பீப்புள், எல்லா ஜனங்கள். ஈஸ்டர். லூக்கா 24. உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவூருக்கு போகிற சீஷர்களை சந்திக்கிறதான சாப்டர் லூக்கா 24ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, அவருடைய மனது திறக்கப்பட்டது என்றெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். த மைண்ட் வாஸ் ஓப்பன், த ஐ வாஸ் ஓப்பன், த ஹார்ட்ஸ் வர் வார்ம்ட் அப். அந்த சாப்டரில் பாருங்க, லூக்கா 24 உயிர்த்தெழுந்த இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்லுகிறார் பார்க்கலாமா? 46ஆம் வசனம். லூக்கா 24:46. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதாய் இருந்தது. 2 காரியம். கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருக்கும் வேண்டியதாய் இருந்தது. 2 காரியம் பார்த்துட்டீங்களா? வேண்டியதாய் இருந்தது. 2 மஸ்ட்ஸ் ஆர் மென்ஷன்ட் ஹியர். 2 அவசியம் நடக்க வேண்டிய காரியம். இப்போ இன்னொன்று சொல்கிறார் பாருங்க. அன்றியும் 47ஆம் வசனம், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. There are 3 musts of the resurrected Jesus. உயிர்த்தெழுந்த இயேசு 3 அவசியமான காரியத்தை கொண்டு சொல்லுகிறார். 1 கிறிஸ்து பாடுபடணும், 2வது அவர் உயிரோடு எழுந்திருக்கணும், 3வது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். All peoples. This message must be preached to all peoples.
ஈஸ்டர் மெசேஜில் ஆல் பீப்புளுங்கிற மெசேஜ் வருது பாருங்க. ஈஸ்டரில் ஆல் பீப்புள்ன்ற மெசேஜ் வருது பாருங்க. அப்போஸ்தலர் 1:8 வாங்க. பெந்தேகோஸ்தே பண்டிகை பரிசுத்த இடத்துல வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மட்டும் ஆல் பீப்புள். ஸோ முக்கியமான கிறிஸ்தவர்களுடைய பண்டிகையிலே இருக்கிற அட்டாச்டு செய்தி என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும். ஆனால் தேவாலயத்தில் பிரகாரம் வரைக்கும் புறஜாதியார் வரலாம், உள்ள வர முடியாது. அது அண்டர்ஸ்டாண்டபிள், ரைட்டு. ஆனால் புறஜாதியார் வர வேண்டிய அந்த பிரகாரத்திலேயும் ஸ்டால் போட்டான் இந்த யூதன். அப்போ எங்கே போவாங்க புறஜாதியார்? அப்போ புறஜாதியாரை வெளியில் வச்சிருக்கணுங்கிறதுக்கு தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஆவேசப்பட்டு கோபப்பட்டு அவர் தூக்கி எறிந்தது வெறும் அந்த டெம்பிள் இருக்கிறதுனால மட்டுமல்ல, அந்த ஸ்டால் இருக்கிறதுனால மட்டுமல்ல, ஆனால் யூதர்களுக்கு மட்டும் என்று ஓரவஞ்ச எண்ணம், புறஜாதியாரை வெளியில் வைக்க வேண்டும் என்றதான அந்த இன்க்ளூசிவ் எல்லாரும் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறதான மைண்ட் செட்டை அவர் சேலஞ்ச் பண்ணுகிறார். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படுமே, நீங்களே யூஸ் பண்றீங்களே, ஆக்கிபை பண்ணியிருக்கிறீங்களே. தமிழ் திருச்சபையே தமிழ் மக்களை மட்டும்தான் ரீச் பண்றீங்களா? மிஷனரி ஊழியம் என்ற எண்ணமே இல்லையா? மற்ற பீப்புள் குரூப்பை ரீச் பண்ணணுங்கிற எண்ணமே இல்லையா? ஜெபமே இல்லையா? Do you have space in your church prayer points for missions? Do you have space for missions in your budget? Do you have space for missions in your heart? இங்கே தேவாலயத்தில் மற்றவர்களுக்கு இடம் இல்லாமல் போனதுனாலே கள்ளர் குகை என்று சொன்னார். உங்கள் திருச்சபை நீங்கள் மிஷனரி ஊழிய எண்ணம் இல்லாமல், பட்ஜெட் இல்லாமல், ஜெபம் இல்லாமல் இருந்தால் அது கள்ளர் குகையோ என்ற எண்ணம் எனக்கு வருகிறது. Therefore, being involved in missions is not an option, it's an obligation. If you want to be a church, சபையாக இருக்க வேண்டும் என்றால், சபையாக இருக்க வேண்டும் என்றால் இது அவசியம், இது அவசியம். பாருங்க, அத்தி மரத்தை சபித்தார், நகரத்தை பார்த்து அவர் அழுதார், தேவாலயத்தை பார்த்து ஆவேசப்பட்டார். That was the emotion of Jesus on this Palm Sunday. நீங்களும் நானும் இந்த குருத்தோலை ஞாயிறை அனுசரிக்கிற இந்த நாளிலே what is our emotion? Are we able to capture the heart of God? தேவனுடைய இருதயத்தின் அந்த துடிப்பை புரிந்து கொள்ளுகிறோமா? Are we able to capture the emotion of Jesus? I'm challenging you. I'm provoking you to think as you meditate what happened on that day. Fig tree cursing, weeping for city, upset about the temple. அப்படியே குருத்தோலையை அப்படியே அசைச்சிட்டு அதில் ஒரு கிராஸை செஞ்சுக்கிட்டு வீட்டில் அடுத்த வருஷம் வரைக்கும் அதை காஞ்சி போகிற அளவுக்கு வச்சுக்கிட்டு, ஒன்றும் தப்பு இல்லை, வச்சுக்கிடுங்க, நோ ப்ராப்ளம். பட் இது மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வருஷம் ஐ எம் சேலஞ்சிங் யூ. ஆர் யூ சப்போர்ட்டிங் மிஷன்ஸ்? ஆர் யூ பிரேயிங் ஃபார் மிஷன்ஸ்? ஆர் யூ இன்வால்வ்ட் இன் மிஷன்ஸ்? ஆர் யூ இன்வால்வ்ட் இன் ஆல் பீப்புள் ஆஸ்பெக்ட்? என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய இருதய துடிப்பு இன்னதென்று அறிந்து கொண்டு நாம் செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, usually I preach a very long message, but this is enough for the day. இது போதும். Amen. I have communicated what I need to communicate. I don't have to be long for the sake of speaking, but I have communicated. Palm Sunday message என்ன என்பதை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். Much can be said, much can be spoken, but I feel I have done what I need to do today. ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இருதய துடிப்பை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு வந்த சவாலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். சபையாக இருக்கட்டும். சபை ஆண்டவரே உம்முடைய இருதய துடிப்பை புரிந்து செயல்படட்டும்.
நாங்கள் உம்மை ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபை சபையாக இருக்கட்டும், கலர் குகையாக இருக்கக்கூடாது. மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடுவது எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அல்ல, அது ஒரு ஆப்ளிகேஷன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆவியானவரே. இந்த செய்தி எங்களை ஆசைக்கட்டும். ஆவியானவருடைய கிரியை உள்ளத்திலே ஆழமாய் இருக்கட்டும். ஜீசஸ், until we are aligned to your highest purpose, may our hearts be stirred. We thank you, Lord, in Jesus' name. Amen. Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த இயேசுனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாமும் வாழுவோம். எங்களுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே எங்கள் சர்ச்சில் ஃபிசிக்கல் சர்வீஸில் காலையில் 8:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஆரம்பித்து லஞ்சில் முடிக்கிறோம். சென்னையில் உள்ள எல்லா எங்களுடைய யூடியூப் வியூவர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் வரலாம், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஆர் வெல்கம் டு அவர் மிஷன்ஸ் ஸ்பெஷல் சர்வீஸ். ஆமேன். Praise God. இப்பையும் ஒரு பாடலை பாடி முடிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கை செலுத்தலாம். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினான் என்ற பாடல் பாஸ்டர் யேசுதாஸ். தேங்க்யூ. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா அவர் கையில கொடுத்தீங்கன்னா உங்களிலிருந்து அருமையான இசையை மீட்டு வெளியே கொண்டு வருவார். நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு ஞான ஸ்நானத்தில் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்தோம், அதன் பிறகு நம்முடைய நோக்கம் எல்லாம் அவர் சித்தம் தான். நாட் மை வில் பட் thine. என் சித்தம் அல்ல, உங்க சித்தம். அதுதான் நம்முடைய நோக்கம். டெய்லி நான் என்ன செய்தாலும் அவர் சித்தம் செய்கிறேனா. நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடலாமா? அவர் உள்ள மகிழட்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. கை தட்டி சத்தமா உணர்ந்து சந்தோஷமா ஓ நன்றி அப்பா. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே, பாடுங்க. ஆனந்தமே அதிசயமே, நாதா உம் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம். கைதட்டி பாடுங்க. நாதா உம் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நல்லா கைதட்டி சந்தோஷமா. எங்கே நான் போகவும் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. அப்பா, நீங்க சொல்ற இடத்துக்கு போவேன், நீங்க காட்டுற பாதையில நடப்பேன், நீங்க சொல்றத செய்வப்பா. உண்மையா சொல்றப்பா. எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். சொல்லுங்க.
நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் ஏசப்பா. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. புது பாடல் தந்து ஆசீர்வதியும், பரவசமாகிடுவே. புது பாடல் தந்து ஆசீர்வதியும், பரவசமாகிடுவே. எக்காலம் நான் ஊதிடுவேன், எக்காலம் நான் ஊதிடுவேன். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி. அப்பா என்னையும் பயன்படுத்துங்கப்பா, உங்க கையில் உள்ள கருவியா என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. சவுல் ராஜாவுக்கு ஆண்டவரே பிசாசு பிடித்த போது, அவன் வேதனைப்பட்ட போது, அவன் அலைக்கழிக்கப்பட்ட போது, ஒரு இசை வாசிக்கிற ஒரு தாவீதை கொண்டு ஆண்டவரே அவரை சுகமாக்கினீரே. நான் அநேக உள்ளங்களை சுகமாக்குகிறேன், அநேகருடைய வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வருகிற ஒரு இசை கருவியாய் காணப்பட என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஜபத்தோடு பாடலாமா? நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, புது கிருபை இன்றே தாருமையா. கிருபை ஒன்றே போதுமையா, புது கிருபை இன்றே தாருமையா. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஊரெல்லாம் செல்வேன், பறை சாற்றுவேன், உங்க நாமத்தை உயர்த்திடுவேன். அன்றைக்கு ஒரு குஷ்டரோகி அவன் சுகமானவுடன் மத்தேயு 8ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை ஒருவருக்கு சொல்லாத. யாருக்கு சொல்லாத? மார்க்லயும் வாசிக்கிறோம். அவன் புறப்பட்டு போய் ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படியல ஒரு விதத்துல, ஆனா அது நல்ல கீழ்ப்படியாமை. நீ ஒருவருக்கு சொல்லாதங்கிறாரு, அவன் போய் எல்லார்கிட்டையும் சொல்றான். அவன் ஒரு விதத்துல கீழ்ப்படியல, ஆனா அது மெச்சிக்கொள்ளப்பட வேண்டிய கீழ்ப்படியாமை. ஆண்டவர் நம்மளை பார்த்து எல்லார்கிட்டையும் சொல்லுங்கிறாரு, நம்ம சொல்லாம இருக்கிறோம். இது கண்டிக்கப்பட வேண்டிய கீழ்ப்படியாமை, இது திருந்த வேண்டிய கீழ்ப்படியாமை. அவன்கிட்ட சொல்லாதங்கிறார் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல. மார்க்ல வாசிக்கும் போது சொல்லாத, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவன் புறப்பட்டு போய் எல்லாரிடத்திலும் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவன் புறப்பட்டு போய் எல்லாரிடத்திலும் சொல்லி ஆச்சரியப்பட வைக்கிறான். அது நிமித்தமாய் அவர் வனாந்தரத்தில் அவர் தங்க வேண்டியதாகி விட்டது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்திலிருந்து மார்க் 1:40 முதல் 45 வரை, அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எதினால் அவன் சொன்னதுனால. சொல்லாதப்பான்னாரு, குஷ்டரோகி சுகமாய் இருக்கிற, சொல்லாத, யாருகிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஆனாலும் மோசே கட்டளையிட்டதை போய் செலுத்துகிறார். ஆனால் அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எதனால? கண்டிப்பா சொல்லாதன்னு சொன்னவரு இவன் போய் எல்லாத்தையும் சொன்னதுனால, அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் அவர் வெளியே தலை காட்ட முடியல. அந்த அளவுக்கு மக்கள் தேடுறாங்க. ஒரு குஷ்டரோகி சுகமாகி விட்டானா, அப்ப என் பிரச்சனை, என்னுடைய வியாதி, என் போராட்டம் அவருக்கு லேசான காரியம் என்று அநேகர் தேடுறாங்க. அவர் வெளியரங்கமாய் தலை காட்ட முடியாமல் வனாந்தரமான இடங்களிலே தங்கியிருந்தார். ஆனாலும் வசனம் சொல்லுது, எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். ஒரு மனுஷனால அவனுடைய கீழ்ப்படியாமை பாராட்டப்பட வேண்டியவன். அவங்கிட்ட சொல்லாதேன்னார், நம்ம கிட்ட சொல்லுங்கிறாரு. நம்ம சொல்லாம இருக்கிறோம். நம்ம கீழ்ப்படியாமை
தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. யோசித்து பாருங்க, ஆண்டவர் இயேசு வெளியே வர முடியாத அளவுக்கு மக்கள் தேடுற அளவுக்கு அவன் சொன்னான். இன்றைக்கு நமது வாழ்க்கை அர்ப்பணித்து இந்த ஒரு சரணத்தை பாடுவோமாக. ஊரெல்லாம் செல்வேன், பறை சாற்றுவேன், என் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சொல்லுவேன், காய்கறி விற்க வர்றவங்க, மோர் கொண்டு வர்றவங்க, தயிர் கொண்டு வர்றவங்க, மீன் கொண்டு வர்றவங்க, என் தெருவில் வர்றவங்க, யாரா இருந்தாலும், ஒரு பால்காரரு, எல்லாருக்கும் இந்த வருஷத்துல ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உங்க மூலமா 10 பேர் ஆண்டவர் அறியட்டும், ஆண்டவர் அறியட்டும். அதற்கு என்ன பயன்படுத்தும் கேளுங்க. ஊரெல்லாம் செல்வேன், பறை சாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். ஊரெல்லாம் செல்வேன், பறை சாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வந்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க எங்களுக்காக. கண்களை மூடி க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடலாம். தகப்பனே, எங்கள் ஆராதனை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்பவும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மத்தியான லைவ் ப்ரோக்ராமை ஆசீர்வதியும். தொடர்ந்து இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் இந்த வாரத்தில் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். Thank you and God bless you.